சற்று முன் வெளியான தகவல். ஆதார் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ் இருக்கா? அப்போ இந்த விஷயங்களை கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. அது சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. இந்தியாவில் ஆதார் கார்டு இல்லாதவர்களை பார்க்க முடியாது. ஏனென்றால், ஒவ்வொரு இந்தியருக்கும் முக்கியமான அடையாள சான்றாக ஆதார் கார்டு மாறிவிட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல், அரசு மற்றும் தனியார் வழங்கும் சேவைகளை இந்த ஆதார் மூலம் மட்டுமே பெற முடிகிறது. இந்நிலையில், ஆதார் மற்றும் டிரைவிங் லைசென்ஸ் குறித்து ஒரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது, டிரைவிங் லைசென்ஸ் மற்றும் வாகன பதிவு சான்றிதழுடன் ஆதார் முகவரி, மொபைல் போன் எண் இணைப்பது கட்டாயமாக்கப்பட கட்டாயமாக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதுவும் சாரதி மற்றும் வாசன் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ள பெரும்பாலான டிரைவிங் லைசென்ஸ் மற்றும் வாகன பதிவு சான்றிதழான தரவுகள் 10 ஆண்டுகளுக்கு முன்பு பதியப்பட்டவையாக உள்ளன. மேலும் பலவற்றில் ஆதார் எண்களோ மொபைல் போன் எண்களோ முழுமையாக இல்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அவர்களை அடையாளம் காண்பது சிரமமாக இருக்கிறது. மேலும் இது குறித்து வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் கூறுகையில், சாலை பாதுகாப்பு தொடர்பான உயர்மண்ட ஆலோசனை கூட்டத்தில் லைசென்ஸ் மற்றும் ஆர்சி புத்தகம் வைத்திருப்பவர்கள் அவற்றில் உள்ள முகவரியை ஆதார் எண் மற்றும் மொபைல் எண் அடிப்படையில் புதுப்பிக்க வேண்டும் என்பதை கட்டாயமாக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. இது தவிர, சாலை விதிமுறைகளை மீறியதாக அனுப்பப்பட்ட மின்னணு சலான்கள் பலரும் தற்போது நிலுவையில் உள்ளதால் அபராதம் கூட வசூலாகலாம் உள்ளது. விரைவில் இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்று அதிகாரிகள் கூறியுள்ளனர். மேலும் மோட்டார் வாகன சட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள இந்த மாற்றங்கள் மூலம் அதிகாரிகள் சாலை விதிமுறை மீறல்களுக்கு காரணமான நபர்களை எளிதாக அடையாளம் காணவும் அவர்களை தொடர்பு கொள்ள எளிதாக வழிமுறையை உருவாக்கும் என்று கூறப்படுகிறது. அதேபோல், முன்பு ரேஷன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. ரேஷன் கார்டு ஆனது மாநில அரசால் வழங்கப்படுகிறது. ஆனாலும் மத்திய அரசின் உதவிகளும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு கிடைக்கிறது. எனவே ரேஷன் கார்டில் நிறைய சலுகைகள் தற்போது கிடைப்பதால் பலர் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு விண்ணப்பித்து வருகின்றனர். அதே சமயம் சில மோசடி செய்பவர்கள் போலி ரேஷன் கார்டுகள் மூலம் இலவச ரேஷன் வசதியை பயன்படுத்தி கொள்கின்றனர். எனவேதான் ரேஷன் கார்டுடன் ஆதார் அட்டையை இணைக்க வேண்டும் என கூறப்படுகிறது. ரேஷன் கார்டுடன் ஆதார் கார்டை இணைக்காவிட்டால் ரேஷன் பெறுவதில் சிக்கல் ஏற்படும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். மேலும் ரேஷன் கார்டை ஆதாருடன் இணைக்க மாநில அரசின் அதிகாரப்பூர்வ பிடிஎஸ் இணையதளத்தை பயன்படுத்த வேண்டும். பின்பு இந்த ரேஷன் கார்டை ஆதார் கார்டுடன் இணைப்பதன் மூலம் எளிதாக ரேஷன் பெற முடியும். ரேஷன் அட்டையுடன் ஆதாரை இணைப்பதன் மூலம் போலி ரேஷன் கார்டுகளை எளிமையாக தடுக்க முடியும். குறிப்பாக மலிவான ரேஷன் உண்மையிலேயே தகுதியானவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். மேலும் தற்போது ரேஷன் கார்டுடன் ஆதாரை இணைக்கும் வழிமுறைகளை பார்க்கலாம். மாநில அரசின் அதிகாரப்பூர்வ பிடிஎஸ் இணையதளத்தை பார்வையிடவும். அடுத்து உள்நுழைவு சான்றுகளை உள்ளிடவும். அதன் பின்னர் ஆதார் இணைக்கும் பகுதிக்கு சென்று ஆதார் ரேஷன் கார்டு இணைப்பு விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும். அடுத்து ரேஷன் கார்டு எண், ஆதார் எண் உள்ளிட்ட பிற விவரங்களை உள்ளிட வேண்டும். அனைத்து விவரங்களையும் உள்ளிட்ட பிறகு சரிபார்ப்பிற்கான உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணில் ஓடிபி வரும். அதன் பின்பு ஓடிபி நம்பரை உள்ளிடவும். அடுத்து உங்கள் ரேஷன் கார்டை ஆதார் கார்டுடன் இணைப்பது தொடர்பான
உறுதிப்படுத்துதல் செய்தி உங்கள் மொபைல் போனுக்கு வரும். அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாமல் ஜியோ மற்றும் ஏர்டெல் டெலிகாம் நிறுவனங்கள் இந்தியாவின் முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனங்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த டெலிகாம் நிறுவனங்களில் எந்த நிறுவனம் ரூபாய் 500 விலைக்குள் பெஸ்ட் ப்ரீபெய்ட் திட்டங்களை வழங்குகிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உங்களுடைய பட்ஜெட் வெறும் 500 தான் என்றால் இந்த திட்டங்களை பார்வையிடவும். ஜியோ மலிவு விலையில் திட்டங்களை வழங்கினாலும் ஏர்டெல் அதிக நன்மையை வழங்கும் திட்டங்களை வழங்குகிறது. கூடுதல் விவரம். அதாவது 500 விலைக்குள் ஏர்டெல் மற்றும் ஜியோ ஆகிய 2 நிறுவனங்களும் தனித்தனியாக 4 போஸ்ட் திட்டங்களை அதன் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது. இதில் எந்த திட்டம் உங்களுக்கு சிறப்பானது என்பதை கீழே உள்ள பட்டியலை பார்த்து தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஜியோ மலிவு விலையில் கெத்தாக 4 திட்டங்களை வழங்கினாலும் ஏர்டெல் மாசாக 4 திட்டங்களை வழங்கி அசத்தியுள்ளது. 399 அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால் நன்மை. தினசரி 2.5 ஜிபி டேட்டா நன்மை. தினசரி 100 SMS நன்மை. 28 நாட்கள் செல்லுபடியாகும் வேலிடிட்டி. ஜியோ சினிமா, ஜியோ டிவி மற்றும் சந்தா. ஜியோ 399 கேலண்டர் மாதம் திட்டம். அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ் நன்மை. தினசரி 1.5 ஜிபி டேட்டா நன்மை. தினசரி 100 SMS நன்மை. 30 நாட்கள் செல்லுபடியாகும் வேலிடிட்டி. இலவச ஜியோ சினிமா, ஜியோ டிவி மற்றும் ஜியோ கிளவுட் சேவை. 445 அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ். தினசரி 2 ஜிபி டேட்டா. தினசரி 100 SMS. 28 நாட்கள் செல்லுபடியாகும் வேலிடிட்டி. 12 வகையான இலவச OTT ஆப்ஸ் அணுகல். சோனி லைவ், ஜி5, சன் எக்ஸ், ஜியோ சினிமா பிரீமியம், ஜியோ டிவி, ஜியோ கிளவுட். 449 அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ். தினசரி 3 ஜிபி டேட்டா. தினசரி 100 SMS. 28 நாட்கள் செல்லுபடியாகும் வேலிடிட்டி. ஜியோ சினிமா, ஜியோ டிவி, ஜியோ கிளவுட் இலவசம். ஏர்டெல் 355 அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ் நன்மை. மொத்தமாக 25 ஜிபி டேட்டா. தினசரி 100 SMS. 30 நாட்கள் செல்லுபடியாகும் வேலிடிட்டி. ஏர்டெல் 429 திட்டம். அன்லிமிட்டெட் வாய்ஸ் கால்ஸ். தினசரி 2.5 ஜிபி டேட்டா. தினசரி 100 SMS. 30 நாட்கள் செல்லுபடியாகும் வேலிடிட்டி. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.